ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து இது பெங்களூரோட டே 3 vlog. ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் திங்காக நாங்கள் வந்து பன்னர்கட்டா ஜூக்கு வந்து போகிறோம். இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா ஹொசூருக்கு வெரி நியர்பை. இப்போ நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கோன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஹொசூர்லேருந்து வெறும் 15 to 16 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ இது நியர் டு ஹொசூர் தான். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா மெட்ரோலேருந்து மேக்ஸிமம் டைரக்ட் மெட்ரோ கிடையாது. ஸோ மெட்ரோலேருந்து லாஸ்ட்டு ஸ்டேஷன் என்னவோ அங்கே நாங்கள் போயிட்டு அங்கேருந்து ஒரு கேப் எடுத்தோம். அதுவும் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு அப்படி இருந்தும் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் 1 ஹவருக்கு மேலே ஆகும். இப்போ நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கோன்னா ஈவன் தோ மெட்ரோ யூஸ் பண்ணியும் கூட. ஸோ இந்த ஜூ சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த சஃபாரி ரைடு தான். ஸோ என்ன தான் நம்ம ஜூவில் வந்து அனிமல்ஸ் அந்த கூண்டுக்குள்ளே நம்ம பார்த்தாலுமே ப்ராபப்ளி அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சஃபாரி ரைட் போனோன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. நம்ம தான் ஒரு பஸ்க்குள்ளே கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி போய் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஜூ வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இது ரீச் ஆனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். என்ட்ரன்ஸ்லேயே சில ஷாப் வந்துலாம் இருந்தது. இந்த மாதிரி ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்பு அதெல்லாம் இருந்தது. அது போக இந்த ஜூவிலே தனியாக உள்ள ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த ஜூவில் மெயினாக சஃபாரியை தாண்டி உள்ள ஜூலே எல்லா அனிமல்ஸுமே தனியாக இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய கூண்டில் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அது போக பட்டர்ஃப்ளை பார்க்குன்னும் இந்த ஜூவில் ஒன்று இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஜூ வந்து 5 PM வரைக்கும் தான் அவைலபிள்னு நினைக்கிறேன். 5 மேக்ஸிமம் 5:30 அவ்வளோ தான். ஸோ நாங்கள் இந்த ரைடெல்லாம் முடித்து ஜூக்குள்ளே போயிட்டு வரும்போதே எங்களுக்கு 5 PM ஆனனால எங்களால் அந்த பட்டர்ஃப்ளை பார்க் அண்ட் லேக் கூட இருக்குது, போட் சஃபாரி கூட இங்கே இருக்குது. இது ரெண்டுமே எங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை, லாஸ்ட் டேன்றனால. மற்றபடி ஒரு ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான பார்க் இது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பேகு இது எல்லாமே அங்கே கொடுத்துடலாம். சம் சார்ஜஸ் இருக்குது, 60 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க பேக்கை பொறுத்து. 20 rupees per பேக் போல். அதுக்கப்புறம் இங்கே போனோன்னா நம்ம டிக்கெட்ஸ் வந்து நம்மளே சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஜூ ஃபஸ்ட்டு போகிறோமா இல்லை சஃபாரியா இல்லை பட்டர்ஃப்ளை பார்க்கா எது வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் எடுத்தால் எல்லாமே ஃப்ரீயாக போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சஃபாரி மட்டும்தான் எடுத்தோம், மற்ற எல்லாமே உள்ளே வந்து போன மாதிரி தான் இருந்தது. அண்ட் வீக் டேஸ்க்கு ஒரு மாதிரி சார்ஜஸ் இருக்குது, வீக்கெண்ட்னா கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல வேளை நாங்கள் வந்து சண்டே போகிறதா இருந்தது. டைமிங்கும் சண்டே போயிருந்தோன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சஃபாரிக்கெலாம். அதனால் நாங்கள் பிளானை மண்டேக்கு சேஞ்ச் பண்ணோம். இது வந்து மண்டேன்றனால நான் ஏசி சஃபாரியில் பெர் பர்சனுக்கு வந்து 180, 200 அந்த மாதிரி தான் சார்ஜஸ் இருந்தது. இது ஏசி சஃபாரியாக இருந்தால் கொஞ்சம் காஸ்ட் கூட. பட் நாங்கள் ஏன் நான் ஏசி புக் பண்ணோன்னா, நான் ரெஃபரன்ஸ் மூலிமா பார்த்ததில் நான் ஏசியில் தான் வந்து நமக்கு டோர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நல்லா எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து ஏசி சஃபாரிலையுமே என்ன தான் கண்ணாடி டோர் இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயும் கிடைக்குது. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஃபீஸிபிளாக தான் இருந்தது அதுவும். பட் ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணது நான் ஏசி தான். அண்ட் வீடியோ கேமரா ப்ளஸ் ஸ்டில்ஸ் கேமரா அதுவும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருந்தது. அது எப்படி எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியல. அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு 30 minutes அந்த மாதிரி டைம் இருந்தது. அண்ட் ப்ராபப்ளி வீக் டேனால ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. எப்போ போனாலும் அவங்க எடுக்கிற மாதிரி பிளானில் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு பஸ்ஸில் 20%, 22% அக்காமடேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் டைம் இருந்தனால நாங்கள் அங்கே உள்ளே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் லன்ச் சாப்பிட்றதுக்காக போனோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நார்மல் சாம்பார் சாதம் மீல்ஸ் எல்லாமே அவைலபிள்னு போர்டு போட்டிருந்தது. பட் உள்ளே அட் த டைமுக்கு இது ஒரு 2 மணி 2:15 அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா நூடுல்ஸ் மட்டும்தான் ஆப்ஷன். ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் அந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம். டேஸ்ட் வைஸ் இந்த ஃபுட் எல்லாமே ஓகே தான். ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே. ப்ரைஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இப்போ நூடுல்ஸ்னால் இந்த நூடுல்ஸ் வந்து 80 rupees நினைக்கிறேன். ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் தான். நார்மல் நம்ம வெளியிலலாம் என்ன ப்ரைஸில் வாங்குகிறோமோ அதே ப்ரைஸ் தான். அண்ட் மோரோவர் இங்கே பெங்களூரில் எந்த ஒரு பயாலஜிக்கல் பார்க்கு எந்த பார்க் நம்ம சூஸ் பண்ணாலும் பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக் ஒருவேளை இங்கே தண்ணி பாட்டில் வந்து கிடையவே கிடையாது. நம்ம பிளாஸ்டிக்லேயும் கொண்டு போகவும் முடியாது. தண்ணி வேணும்னா உள்ளே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க, நிறைய பிளேஸஸில் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வர்ற பிளேஸ் இது. அங்கே வந்து இதுதான் ஜூ. ஸோ ஒவ்வொரு அனிமலோட ஷெல்டர்ஸும் இங்கே இருக்கும். ஸோ கம்மிங் பேக் இங்கே வாட்டர் பாட்டில் வேணும்னா நம்ம
கிளாஸ் பாட்டிலில் இல்லைன்னா ஸ்டீல் அந்த மாதிரி பாட்டிலில் கொண்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா இங்கே கிளாஸ் பாட்டிலில் ½ லிட்டரே 100 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஜூக்குள்ளே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வித் டம்ளரோட அங்கங்கே எங்கேயாவது வந்து வச்சுருக்காங்க. நிறைய பிளேசஸ்லேயே உள்ள ஜூ ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஆஃப்டர் லன்ச் நம்ம திரும்ப வந்து சஃபாரி ரைட் போகிறதுக்கான அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இங்கே டிக்கெட் கவுண்டரில் நம்ம அந்த டிக்கெட்டை ஷோ பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். சஃபாரியாக இருந்தால் இந்த பக்கம், ஜூவாக இருந்தால் அந்த பக்கம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாங்கள் நான் ஏசி சஃபாரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் தான் நல்ல விண்டோஸ் ஓப்பனில் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஏசி சஃபாரியுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த வெயிட்டிங் பிளேஸு. அவ்வளோ மெம்பர்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க மண்டேன்றனால. இதுதான் வந்து நான் ஏசிக்கான பஸ்ஸு, ஓப்பன் விண்டோவில் இருக்கும். ஸோ ஏறி ஒரு 22 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்து அக்காமடேட் பண்ணுறாங்க. பஸ் ரொம்ப சின்னது, நெருக்கமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து ஒவ்வொரு சஃபாரிலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே கேட் இருக்கும், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சஃபாரி வந்து ஆம்னி ஒரு சஃபாரின்னு ஓப்பன் ஆகும். ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆம்னி ஒரு சஃபாரியில் வந்து பார்த்திங்கன்னா எலஃபேண்ட்ஸு, மான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆம்னி ஒரு சஃபாரியில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில், அதாவது டிரைவருக்கு பக்கத்துலேயே ஒரு சீட் இருக்கும், அங்கே உட்காந்தோன்னா தான் மேலே அந்த எலஃபேண்ட் சஃபாரி, ஆம்னி ஒரு சஃபாரி, லைன் சஃபாரி அந்த மாதிரி இருக்குது. பேர் சஃபாரியும் தனியாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பார். ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டு. எதுவுமே இங்கே நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தான் அனிமல்ஸ் மூலிமா எதுவும் டேமேஜ் நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ 2 கேட் இருக்கும், செக்யூரிட்டிக்கு தனி கேட், அப்புறம் அங்கே உள் கேட் தனியாக. இது ரெண்டுமே அவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இது பேர் சஃபாரி, இது பேரு. ஸோ நான் ஒவ்வொரு அனிமலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் இதில் ஷோ பண்ணியிருப்பேன். இது வந்து அந்த கேட் ஃபேமிலி. ஸோ சீட்டா ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து லைனு. ஸோ லைனெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஜூக்குள்ளேயும் லைன் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து சீரியஸ்லி இந்த சஃபாரி ரைடில் தான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஜூ நம்ம விசிட் பண்ணி எல்லா அனிமல்ஸை பார்த்தாலும் சஃபாரி ரைட் போகிறது ஒரு மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த லைன் வந்து நான் ஷார்ட்ஸ்க்காக ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதை முடிஞ்சால் இந்த வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இது இந்த பக்கம் கூட லைன் தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் டைகர் சஃபாரி வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர், அண்ட் அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டைகர் தான் அது. ஸோ இவங்க மாதிரி கொஞ்சம் சாந்தமான ஆட்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றுமே பண்ணல, அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைன் 1-2 லைன்லாம் கொஞ்சம் கேஜுக்குள்ளே கூண்டிலே பெரிய கூண்டில் அடைச்சிருந்தாங்க. அதாவது சஃபாரியிலே லைனை வந்து ஒரு சில லைன்லாம் கேஜில் அடைச்சிருந்தாங்க கூண்டில். அது மேபி ரொம்ப அக்ரெசிவான அனிமலாக என்னன்னு தெரியல. அந்த உள்ளே ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் பைக்கில் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே 1-2 பேர் போகிற மாதிரிலாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் வந்து அவ்வளோதான், ஒரு 30-40 மினிட்ஸ் இந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் நேரம் டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லாங் ரைடு, ஒரு 10 மினிட்ஸ் ரைடு இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து நம்மளை திரும்ப என்ட்ரன்ஸ்லேயே வந்து இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதர் ஜூக்குள்ளேயோ இல்லை பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளேயோ போகலாம். ஜூவுமே அனதர் ஒரு 30-40 மினிட்ஸ் டைமிங் ஆகும். நடந்து போகிறதுனாலும் ஜூக்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து அங்கே இருக்கும். இதில் போனோன்னா பெர் பர்சனுக்கு 100 ரூபீஸ் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போனோம். அவங்க பர்சனே ஒருத்தர் டிரைவிங்க்கும் வந்துடுவாங்க. 12 மெம்பர்ஸ் அந்த மாதிரி சம் கவுண்டில் வந்து நம்ம இதில் போகலாம். நம்ம 6 பேர் 7 பேர் ஃபேமிலியாக வந்திருக்கோன்னா பேலன்ஸ்க்கு வேறு ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. இப்போது இந்த நம்ம ரெஸ்டாரண்ட் போகிற வழியிலேருந்து தான் இந்த ஜூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு அனிமலோட ஷெல்டரும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இது வந்து ஜிராஃபியோட ஷெல்ட்ரு. ஸோ இதுக்கு வெளியிலே வந்து அதை பற்றின ஒரு போர்டு வச்சு அதோட நேச்சர், அதோட ஃபுட் என்ன, அதை பற்றி எல்லா அனிமல்ஸ்க்குமே வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா அனிமலோட கூண்டுக்கு வெளியிலையும் அதோட கேர்டேக்கர் யார், அவங்க ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தாங்க. அது என்ன பர்பஸ்க்காகன்னு தெரியல. ஸோ இது வந்து டைகர்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா அனிமல்ஸும் இங்கே ஜூக்குள்ளேயும் இருக்கும். பட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சஃபாரி போகிறது வந்து மஸ்ட்டு. இந்த மாதிரி பேர் இருக்க எல்லா இடத்துலையும் ஒரு கயிறு கட்டில் போட்டிருக்காங்க. அது மேபி கட்டிலில் தான் தூங்குமான்னு தெரியல. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ் ஃபேமிலி அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க நம்மளை. நம்ம போய் நடந்து பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த காரில் ஏறிடணும். எல்லோரும் ஏறினோடனே அவங்க வந்து திரும்ப அந்த ஆட்டோமேட்டிக் கார் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க தான் கழுதைப்புலி ஹைனா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப் ஓநாய்கள் கூட்டம் இங்கே ஃபுல்லாக அவங்க கூட்டமாக தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஓநாய்கள். இவங்க ஃபுல்லாக மான், கௌரிமான், புலிமான், அப்புறம் ஃபாக்ஸும் இருந்தது அங்கே. இது ஃபுல்லாக எலஃபண்ட்ஸு. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா ஜூலையும் இருக்க மாதிரி இங்கே அனிமல்ஸை டீஸ் பண்ணாவோ இல்லை அவங்களுக்கு ஃபீட் பண்ணாவோ நமக்கு ஃபைன் அப்படின்னு ஒரு நோட்டீஸும் அங்கங்கே இருந்தது. அப்புறம் இவங்க ஃபுல்லாக சீட்டா. இவங்க வந்து இப்போ அவங்களோட கேர்டேக்கர் அங்கே க்ராஸ் பண்ணி போனார். அவரை பார்க்குறதுக்கு வேகமாக வந்தாங்க எல்லாம். பட் அவர் வந்து போயிட்டார் அந்த பக்கம். இந்த ஜூவில் வந்து எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸுமே ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் கேர்டேக்கர் இருக்கனால எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ் கூட இருக்குது. ஸ்னேக்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் க்ராக்கடைல், ஆமை இருக்குது, போர்க் இருக்குது, இந்த மாதிரி முள்ளம்பன்றி, எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸுமே இருக்கும் அண்ட் ப்ராப்பர்லி மெயின்டைன்டு. ஸோ அதனால் இந்த ஜூ வந்து ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட் இன் பெங்களூர் தான். என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி 5:30 தான் மேக்ஸிமம் டைமிங்கு. பட் அதுக்கப்புறமும் நம்ம இதுக்குள்ளே வந்து போகிறது வேஸ்ட்டு. நமக்கு அந்த டே டைம்லேயே பார்த்தா தான் இதோட எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டைமிங் மட்டும் நம்ம பிளான் பண்ணி சீக்கிரமாக வந்தோம்னா இங்கே உள்ள அந்த போட்டு, பட்டர்ஃப்ளை பார்க்கு இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக க்ராக்கடைல்ஸ். அண்ட் அவ்வளோதான். இந்த விலாக் வந்து நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமிங் மட்டும் நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள எல்லா பிளேசஸ் லைக் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன். இது லேக், ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளேயுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.